வெல்கம் டு காலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு புதுமையான ரெசிபி. அதாவது சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் இது ஒன்று போதுங்க. நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, இது ஒன்று வச்சிட்டாலே போதும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை இன்றைக்கி நம்ம புதுமையான மெத்தடில் செய்கிறோம். ரொம்ப நாள் 10 நாள் வரையும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு. இது அப்படியே தோலை மட்டும் உரித்து எடுத்துட்டு இட்லி பானைக்குள்ளே வேக வச்சு எடுத்துருங்க. இட்லி பானையில் ஸ்டீம் குக் பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாயிடும். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸ்மால் சைஸில் நான் தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை இப்போ எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஒரு 10 நாள் அளவு கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு ஒரு 2 டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இப்போது நம்மளுக்கு கடுகு எல்லாம் தாளிச்சு பின்ன நான் வெங்காயம் ஒரு குட்டி அளவு தான் வெங்காயம் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் சின்ன வெங்காயம் அளவுனா ஒரு 2 வெங்காயம் அளவு போதும். பூண்டு ஒரு 10 பல் அளவு பூண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா போட்ட உடனே நல்ல வாசனையும் மணமாகவும் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது அளவுக்கு நல்லா வெந்து நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே விடக்கூடாது. இது இப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதாவது பச்சை வாசனையும் நல்லா போயிடணும். இதில் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போது இந்த டைமில் நான் ஒரு 10 வரமிளகாயை நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுலேயே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாகவே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு பார்க்கும்போதே கலரில் சேஞ்ச் தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூனு, அப்படி இல்லைன்னா கத்தி, இதை வச்சு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா உள்ளே அமுங்கும். இப்போ வெந்திருக்குன்னு ஆகிடும். இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சு கட் பண்ணி இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம எடுத்து நம்ம அப்படியே நம்ம தக்காளி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்க்க போகிறோம். தக்காளி நல்ல திக் பேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். அந்த வாசனை ரொம்ப அருமையாக வருது. அந்த தக்காளியோட வாசனை, அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தோட வாசனையும் சூப்பராக வருது. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த வெங்காயம் சேர்த்த பின்னா ஃபுல்லாக நல்லா முழுமையாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுட்டோம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நல்லா வெங்காயம் வேகணும். இதில் நல்லா ஃபுல்லாக வற்றி வரணும். இந்த டைமில் நம்ம இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய் தூளுக்கு பதிலாக நான் மிளகாயை அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் மிளகாய் தூளாகவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திரும்பவும் கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்த்துருவீங்க. கடைசியாக நல்லா வற்றி வரணும். அந்த டைமில் சேர்த்திங்கன்னா இது கூட அளவு தான் நம்ம சேர்ப்போம். அதனால் கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா குக்காகி வந்திருக்கு. எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. மீடியம் ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் தான் நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் ஆற ஆற இது நம்மளுக்கு இன்னும் பிளாக் கலர் அளவுக்கு வரும். இந்த அளவு போதும். இது எனக்கு ஒரு 5 நாள் அளவுக்கு வரும். இன்னும் நீங்கள் 10 டேஸ் அளவுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவு கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக குக்காகி முடிச்சிருச்சு. இன்றைக்கி நான் சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் இது போல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.